வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களிலேயே பிரபல்யமான மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மகளா வர்ணிக்கப்படுற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா நாயகிக்கும் கடைசி மகளா 4வது மகளா பிறக்கிறாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஃபாத்திமா நாயகி பிறக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 41. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹதீஜா நாயகி ஃபாத்திமா அம்மா பிறந்து கொஞ்ச நாட்கள்லேயே வஃபாத் ஆகிடுறாங்க. இதனால முழுக்க தன்னுடைய தந்தையோட அரவணைப்புலேயே பாசத்தோட ஒரு மகளா வளர்க்கப்படுறாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர்ற இன்னல்கள் சோதனைகளை பார்த்து சின்ன வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபாத்திமா அம்மா அவ்வளவு உதவிகரமா உறுதுணையா இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் காபா ஷரீஃப்ல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கா காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட ஒட்டகத்தோட குடல் தோல் பகுதி எல்லாத்தையும் இரத்தத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில சஜிதால இருக்கிற நேரத்தில் தலையில வச்சு மூடிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த கணத்தை தாண்டி எந்திரிக்க கூட முடியாது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையா மூச்சு முட்டி போயிடும். இதை கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு துடிச்சு போய் ஓடி வந்து பார்ப்பாங்க. தன்னுடைய தந்தையுடைய இந்த நிலைமையை பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தப்படுத்துவாங்க. அதற்கு பின்னாடி அவ்வளவு ஆத்திரத்தோட அந்த சின்ன வயசுலேயே, சரியா 6 வயது நடக்கிற நிகழ்ச்சி இது, அந்த சின்ன வயசுலேயே அந்த மக்கா காஃபிர்கள் கிட்ட போய் அவ்வளவு கோபமா கடுமையா பேசிட்டு இருப்பாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அளவற்ற அன்பு வச்சிருந்தாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்புனால ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள நற்பண்புகள் நிறைந்த ஒரு பெண்ணா வளர்ந்து வர்றாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா ஃபாத்திமா நாயகிக்கு 15 வயதாகிற நேரத்தில், அவர்களுக்கு திருமண வயதாகிற நேரத்தில் அன்னை ஃபாத்திமா அவர்களை நிக்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ ஆண்கள் பெண் கேட்டு வர்றாங்க. அதில் முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அன்னை உமர் ரலியல்லாஹு போன்றவங்க அதில் பிரபல்யமானவங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நிக்கா பண்ணி வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த தம்பதிகளா வர்ணிக்கப்படுற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில ரொம்ப எளிமையா சாதாரணமா நடந்து முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் ஃபாத்திமா அலி ரலியல்லாஹுடைய தம்பதிக்கு மொத்தம் 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 3 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. 3 ஆண் குழந்தைகள்ல முதலாவது ஆண் குழந்தைய ஹசன் ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. 2வது ஆண் குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு ஹஸரத் ஃபாத்திமா நாயகி சஜிதால இருக்கிற சமயத்துல பிறக்கிறாங்க. 3வது குழந்தையான முஹசின் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அந்த 3வது குழந்தை சின்ன வயசுலேயே வஃபாத்தும் ஆகிடுறாங்க. ஹஸரத் அலி ஃபாத்திமா தம்பதி பெரிய ஏழ்மையில தான் வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அதாவது அவங்க வாழ்நாளே பெரும்பாலான நாட்கள் பசியோட பட்டினியோடவே வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த நேரத்திலையும் எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு மனைவியா வாழ்ந்தாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பொதுவாகவே மற்ற ஆண்களுக்கு அழகா தெரியணுங்கிறதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்க, அதிகமாக அதற்காக செலவு பண்ணுறாங்க, ஆடம்பரமான நகைகள் உடைகள் போட்டுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி துவா செஞ்சாங்களாம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்னுடைய கணவரை தவிர்த்து மற்ற எல்லா ஆண்களுக்கும் என்னைய அழகான ஒரு பெண்ணா காட்டாத, மற்ற ஆண்களுடைய பார்வையிலிருந்து என்னை பாதுகாத்துரு, என்னுடைய கணவருடைய பார்வையில் மட்டும் என்னை அழகா காட்டு யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்களாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவை கபூலாக்கி என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு கூட ஒரு வழியில வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குற நேரத்திலேயே அலி ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி போயிட்டு இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க அலி ரலியல்லாஹு கிட்ட, யா அலி, உங்க வீட்டுக்குள்ள ஒரு மூதாட்டி போறாங்களே, யார் அந்த பெண்மணி அப்படின்னு. அப்ப ஹஸரத் அலி ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, யா ரசூலல்லாஹ், போறது உங்க மகள் தான் அப்படின்னு. அதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே போய் பார்த்ததுக்கு பின்னாடி தான் அது தன்னுடைய மகள் ஃபாத்திமா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துஆவை கபூல் ஆக்கியிருப்பான். அல்லாஹு அக்பர். ஒரு சமயத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட வருவாங்க, கேட்பாங்க, ஃபாத்திமாவே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு. அப்போ ஃபாத்திமா அன்னை சொல்லுவாங்க,
ஒரு கோதுமை மணித்துளி கூட வீட்டில் இல்லை. இதே நிலைமையில தான் நான் 3 நாளா வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அலி ரலியல்லாஹு துடிச்சு போயிடுவாங்க. ஏம்மா என்கிட்ட முன்னாடி இதை பற்றி நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அப்போ ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை வெட்கப்படுற வைக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட சொல்ல வைக்க கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா ஃபாத்திமா அன்னை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கிட்ட சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அந்த சமயத்துல பூரிச்சு போயிடுவாங்க. அவர்களுடைய பசி கூட மறந்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியா வரலாற்றிலே பதிவாகிறாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர். அன்னை ஃபாத்திமா நாயகியோட இந்த நற்குணங்கள்னாலேயே, இந்த நல்லொழுக்கங்கள்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய மகளான ஃபாத்திமா அம்மா மேல அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா தினசரி நாளில் ஒரு நாளாவது இந்த ஃபஜருக்கு போற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளோட வீட்டுக்கு வந்து அவங்கள நலம் விசாரிச்சுட்டு தான் போவாங்களாம். ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு போக போறதா இருந்தா அன்னை ஃபாத்திமா நாயகியை பார்க்காம போக மாட்டாங்க. ஒரு பிரயாணம் முடிச்சுட்டு வந்தாலும் முதல் நபரா அன்னை ஃபாத்திமா நாயகியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். சரியா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 29 வயதாகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி 6 மாதத்திலேயே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவால ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிற ஃபாத்திமா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி கொஞ்ச நாட்களேயே வஃபாத்தும் ஆகிடுறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்பாங்களாம், நான் இறந்து போனதுக்கு பின்னாடி நீங்க மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும். அல்லாஹு அக்பர். இறந்து போற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்குறாங்க, நீங்க மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும் நான் இறந்து போனதுக்கு பின்னாடி. மற்ற எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு என்னோட உடல் பாகம் தெரியவே கூடாது, நீங்க தான் என்னை குளிப்பாட்டணும்னு சொல்றாங்க. இன்னொரு உறுதிமொழியும் வாங்குறாங்க, அதாவது இரவோட இரவா என்னை அடக்கம் செஞ்சிருங்க. அல்லாஹு அக்பர். தன்னுடைய இறப்பிற்கு பின்னாடியும் தன்னோட மானத்துக்காக தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்கின நிலைமையில தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு பெண்மணியா, எப்பேற்பட்ட ஒரு சாலிஹான ஒரு பெண்மணியா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இதனால தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே தலைவிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்குறான். அல்லாஹு அக்பர். அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஹசன் ரலியல்லாஹு ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் அக்பர். என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் வீட்டில் பார்த்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எல்லாம் முடியை காட்டிக்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனாலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டில் கூட தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கூட எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வஃபாத்தாக இருக்கிறாங்க. அவர்களுடைய நாணப்படுற குணத்தை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட ஒரு சிறந்த பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். ஆக வாழக்கூடிய நாட்களில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நல்லொழுக்கத்தோடு நற்பண்புகளோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.